subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கீஹோல் கட் அவுட் மெத்தட்ல எப்படி வந்து blouse-ஓ இல்ல சுடிதாரோ நம்ம ஹார்ட் ஷேப் வச்சு neckline-க்கு கீழ வந்து எப்படி வந்து finish பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது நம்ம வந்து front side or back side எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட் ஷேப் வச்சிருக்கேன். நீங்க வந்து diamond shape-னால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ வச்சிட்டு நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இது நான் ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். ரெண்டு ஒரே ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ங்கிறதுக்காக டிஃபரண்ட் கலர் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். சோ ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒண்ணா வச்சுக்கணும். சோ இது என்னோட ஃபேப்ரிக்கோட ரெண்டு ரைட் சைடையும் ஒண்ணா வச்சுக்கறேன். இப்போ நான் ராங் சைடு எடுத்துக்கறேன். சோ ராங் சைட வச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சோ அந்த இதை எடுத்துக்கறோம். சோ நீங்க எந்த ஷேப் கட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஷேப்பை வந்து ஃபேப்ரிக்கோட சென்டர்ல வச்சுக்கோங்க. சென்டர்ல வச்சிட்டு அந்த மார்க் பண்ணி எடுத்துக்கறோம். சோ அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம வரைஞ்சு விட்டுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் ஹெம்லைன் வந்து எப்படி finish பண்ணனும் அப்படி நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் நம்ம நிறைய வீடியோஸ்ல. சோ அதே மெத்தட் தான் இது. ஆனா இது neckline-ல வந்து neckline-க்கு கீழ வந்து எப்படி finish பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோ. இது ரொம்ப ஈஸியான வீடியோ தான். இத நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சு விட்டுறோம். சோ சென்டர்ல வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? சென்டர்ல வரைஞ்சிட்டு இப்போ அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்ற வேண்டியதுதான். சோ ஸ்டிச்சிங் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஸ்டிச்சிங் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மேலே உள்ள பீஸ் வந்து கீழ உள்ள பீஸ் ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். அட்ஜஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக குண்டூசியை வந்து குத்தி வச்சுக்கிறேன். சோ ரெண்டு பீஸுமே நமக்கு வந்து விலகாம இருக்கிறதுக்காக தான். சோ இப்போ நான் வந்து இதுல வந்து 3 inchesக்கு போட் நெக் வச்சு கீழ உள்ளது வந்து ஹார்ட் ஷேப் வச்சிருக்கேன். சோ நமக்கு வந்து இப்போ நீங்க நார்மலா 7 inch வைப்பீங்க அப்படினா இறக்கும். மேலே வந்து 3 inch வச்சுக்கோங்க. கீழ வந்து அந்த நீங்க என்ன ஷேப் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது 4 inchக்கு வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல நம்ம நார்மலா வைக்கிற neckline வச்சிட்டு கீழ வச்சோம்னா நமக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது அது பார்க்கிறதுக்கு. சோ நீங்க உங்க necklineல இருந்து பாதியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் அது கரெக்ட்டா இருக்கும். சோ கீழ உள்ள பீஸ்லயே சேர்த்து வந்து நம்ம வந்து குண்டூசி குத்தியாச்சு. சோ ரெண்டு பீஸ்லயே சேர்த்து குண்டூசி குத்தி இப்போ அதுக்கு மேலே அப்படியே ஒரு வந்து ஸ்டிச்சிங் போட போறோம் அவ்வளவுதான். சோ அந்த ஷேப்க்கு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங். செஸ்ட்ல இருந்து ஸ்டிச்சிங் போட ஆரம்பிச்சோம்னா கரெக்ட்டா வரும். சோ நான் வந்து ஹார்ட் ஷேப் வச்சிருக்கிறதுனால கீழல இருந்து அப்படியே ஸ்டிச்சிங் போட ஆரம்பிக்கிறேன். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா பார்த்து அப்படியே ஸ்டிச்சிங் போடுங்க. இது ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். ஆனா நீங்க ஸ்டிட்ச் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு. சோ இந்த மெத்தட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறம் குண்டூசி எல்லாம் நம்ம கழட்டிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ சென்டர்ல உள்ளத வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஹார்ட் ஷேப்க்கு வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சென்டர்ல கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிம் பண்ணி அந்த சென்டர்ல அதாவது நம்ம ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிர கூடாது. சோ அந்த மாதிரி பார்த்து அந்த ஹார்ட் ஷேப்க்கு கொஞ்சம் உள்ள அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. துணியை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அந்த கர்வ் வீடியோல வந்து சொல்லி கொடுத்திருக்கோம் எப்படி வந்து அந்த எட்ஜஸ் அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு வந்து நம்ம கட் பண்ணனும் அப்படினு சொல்லி. சோ அந்த இதெல்லாம் சொன்ன மாதிரியே தான் இந்த கார்னர்லலாம் கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்ல அப்படியே கட் பண்ணி எடுக்கறோம்.
ஸோ எட்ஜஸ்லாம் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு மொத்தமாக. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த எல்லோ கலர் ஃபேப்ரிக்காக அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து அப்படியே திருப்ப போகிறோம். அந்த சைடு வந்து திருப்ப போகிறோம். சரியா? உள்ளே அந்த சேஃப்க்கு நம்ம வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்குள்ளே வச்சு அப்படியே மொத்தமாக ஃபுல் ஃபேப்ரிக்குமே அப்படியே திருப்பிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்பணும். நம்ம திருப்பும்போது அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபாஸ்ட்டாக இழுத்தோன்னா அந்த ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்புங்க. ஸோ மொத்தமாக நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக திருப்பியாச்சு. திருப்பிட்டு மேலே லைட்டாக ஒரு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.